ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். எஸ்ஐஆர் அப்படின்ற பேர்ல முதன்முறையாக ஓட்டு திருட்டையே லீகலாக மாத்தி ஒரு தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னா அது பீகாருடைய தேர்தல் தாங்க. நேற்றைக்கு 2 கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு இரவுலிருந்தே கோடி மீடியாக்கள் அத்தனையுமே வரிசை கட்டிக்கிட்டு கருத்து கணிப்பு அப்படின்ற பேர்ல ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்புப்படி சென்ற தேர்தலை காட்டிலும் என்டிஏ கூட்டணி அதிக இடங்கள்ல வெற்றி பெறும், தனி பெரும்பான்மையோடு அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து கணிப்பா இருக்கு. இவங்க வெளியிட்ட இந்த கருத்து கணிப்பு உண்மையா பொய்யா அப்படின்றத ஏற்கனவே 2020 பீகார் தேர்தலையும் 2015 பீகார் தேர்தலையும் இவங்க வெளியிட்ட கருத்து கணிப்பு படி நடந்துச்சா அப்படின்றத ஒப்பிட்டாவே இது சரியா தவறா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்ல. அதை இந்த வீடியோவில் நம்ம வெளியிட போகிறோம். அது மட்டுமல்ல, இந்த கருத்து கணிப்பு இவங்க உருவாக்குற இந்த நெரேட்டிவை சரியாக்கணும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்தோட பிஜேபி கள்ள கூட்டணி அமைச்சுக்கிட்டு என்ன மாதிரியான முறைகேடெல்லாம் அந்த பீகார் தேர்தலில் பண்ணாங்க. குறிப்பாக 4 ட்ரெயின் ஹரியானால இருந்து மட்டும் பீகாருக்குள்ள 1 லட்சம் பேரோட உள்ள நுழைஞ்சிருக்கு. வாக்கு சதவீதத்தை தொடர்ச்சியாக 3 முறை இவங்க மாற்றிருக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு ஆதாரங்களை இந்த வீடியோவில் விரிவாக நம்ம காட்ட போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீகாருடைய கருத்து கணிப்பை நேற்றைக்கு கோடி மீடியாக்கள் அத்தனையுமே வெளியிட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கருத்து கணிப்பை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த கருத்து கணிப்பின்படி 140 சீட்டுங்க என்டிஏ வெற்றி பெறும். நிதிஷ்குமாரை விட பிஜேபி அதிக இடங்களில் வெற்றி பெறுவாங்க. போன முறை தனிப்பெரும் கட்சியாக வந்த தேஜஸ்வி இந்த முறை தோற்கடிக்கப்பட்டுருவார். காங்கிரஸ் அதல பாதாளம். அவங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 80லேருந்து 90 சீட்டு ஜெயிப்பதே பெருசுங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியுது. ஆனா இந்த கருத்து கணிப்புல ஒரு செய்தியை இவங்க சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க. உண்மையினே வச்சுக்கிறோமே இந்த கருத்து கணிப்பை. இந்த கருத்து கணிப்பின்படி முதற்கட்ட தேர்தல் 121 தொகுதிக்கு நடந்திருக்கு. அந்த முதற்கட்ட தேர்தலில் ஆர்ஜேடி கூட்டணி மட்டும் பார்த்தீங்கன்னா 55 சீட்டு ஜெயிக்கும்ன்றாங்க. யார்? தேஜஸ்வி மட்டும் 55 சீட்டு ஜெயிப்பாரு 121 சீட்டில். என்டிஏ மீதி இருக்கக்கூடிய சீட்டை ஜெயிப்பாங்கன்றாங்க. ஆனால் அதுவே அடுத்த கட்டம் 2ஆம் கட்டம் நேற்றைக்கு நடந்துச்சு தெரியுமா? 2ஆம் கட்டம் 122 சீட்டுக்கு அதில் வெறுமனை 20 சீட்டு மட்டும்தான் தேஜஸ்வி ஜெயிப்பாருன்றாங்க. என்னப்பா லாஜிக் இது? 55 சீட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சி அடுத்த கட்ட தேர்தலில் வெறும் 20 சீட்டு தான் ஜெயிக்குமா, 80 தான் ஜெயிப்பாங்களா அப்படின்ற கேள்வி இயல்பாக நம்மளுக்கு வருதா இல்லையா? இதுல தாங்க இந்த டெல்லி கார் சம்பவம் மிகப்பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணியிருக்கும் அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன்னா முதற்கட்ட தேர்தலை காட்டிலும் 2வது கட்ட தேர்தலில் அதிக அளவுக்கு வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கு. இந்த சம்பவம் நடந்த பிறகு பீகார்ல அதிகமான ஓட்டு என்பது போடப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ புல்வாமா தாக்குதல் நடந்த பிறகு அதை வைத்து எப்படி பிஜேபி வெற்றி பெற்றதோ அதே போல இந்த டெல்லி கார் சம்பவத்தை வச்சு மத ரீதியான ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி ஒரே நாள்ல அதிகமான ஓட்டுகளை இவங்களுக்கு சாதகமாக மாத்திட்டாங்களோ அதனாலதான் வெறும் 20 சீட்ல மட்டும்தான் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெறுவார் என்று இந்த கோடி மீடியாக்கள் சொல்கிறதோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு நமக்கு எழாம இல்லை. சரி, இப்படியான ரிசல்ட்டை இவங்க கொடுத்துட்டாங்கல்ல. கருத்து கணிப்பு இவங்க சொல்றபடி நடக்குதா நடக்கலையா அப்படின்றத சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இவங்களுடைய பித்தலாட்டத்தை நமக்கு காட்டிருச்சு. 400 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி மோடி சொன்னதை போலவே எல்லோருமே மோடி என்னங்க 400 சொல்றது, 450 நாங்க தர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசை கட்டிக்கிட்டு 400 சீட்டு 350 சீட்டு 450 சீட்டுன்னு சொல்லி வெளியிட்டாங்க. ஆனா நடந்தது என்ன? 250 சீட்டு கூட கிடைக்கல இந்த பிஜேபிக்கு. இன்னைக்கு இதே மாதிரி தான் பீகாரில் பார்த்தீங்கன்னா 140 சீட்டு ஜெயிப்பாங்க 160 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. 2020-15 தேர்தலில் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற பட்டியலை நான் எடுத்தேங்க. அதில் முதல்ல 2020 பார்த்துடலாம். பீகார் தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே எக்ஸிட் போல் இதே மாதிரி வெளியிடுறாங்க. எத்தனை நிறுவனங்கள் தெரியுமா? 11 நிறுவனங்கள் வெளியிடுறாங்க. அந்த பட்டியலை பாருங்க. அதில் இந்த 11 நிறுவனங்கள் வெளியிட்ட அந்த பட்டியல் படி ஆவரேஜாக என்டிஏ அதாவது நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி 108 தொகுதியிலையும், எம்ஜிபி அதாவது ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி 125 சீட்லையும், தனியாக நின்ற எல்ஜேபி 5 சீட்லையும், அதர்ஸ் 6 சீட்லையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இவங்களுடைய கணக்குப்படி அங்கே பீகாரில் ஆட்சி அமைக்க போவது தேஜஸ்வி யாதவ் தான் அப்படின்னு சொல்லி தான் கருத்து கணிப்பு என்பது சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன? ரிசல்ட் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி 125 சீட்டில் ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைச்சாங்க. நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆனார். ஆனால் இவங்க ஜெயிப்பதாக சொன்ன தேஜஸ்வி 110 சீட்டு மட்டும்தான் அங்கே வெற்றி பெற்றார். இவங்க ஜெயிப்பதாக சொன்ன அந்த எல்ஜேபி வெறும் 1 சீட்டில் மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு. அப்போது
அந்த பீகாரில் 11 நிறுவனங்கள் கொடுத்த அந்த ரிசல்ட்டில் வெறும் 3 நிறுவனங்கள், அதாவது பேட்ரியாட்டிக் ஓட்டர்ஸ், பிமார்க், ஏபிபி நியூஸ், இவங்க கொடுத்த அந்த கருத்து கணிப்பை தவிர மற்ற எல்லா கருத்து கணிப்புமே போலி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டுச்சு. ரொம்ப குறிப்பாக நியூஸ் 18ம் டுடே சாணக்கியா அப்படின்ற 2 பேர் இணைஞ்சு நடத்தின அந்த கருத்து கணிப்புலாம் கொடுமை. தேஜஸ்வி யாதவ் 180 சீட்டு ஜெயிப்பாருங்க, நிதிஷ்குமார் பாஜகவுக்கு வெறும் 55 சீட்டு தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. நடந்ததை விட டபுள் மடங்கு இவங்க குறைச்சி கொடுத்துருந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிச்சல. ஆனால் இன்னைக்கு அதே நியூஸ் 18 என்ன கொடுத்துருக்கு, 140 சீட்டில் நிதிஷ்குமாரும் பாஜகவும் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. இது ஒரு பக்கமா. 2015 தேர்தலுக்கு வாங்க. 2015 எக்ஸிட் போல 6 நிறுவனங்கள் நடத்தினாங்க. இந்த 6 நிறுவனங்கள் பட்டியல் காட்டுறேன். இதுல இந்த நிறுவனங்களுடைய ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா தேஜஸ்வி யாதவ், அது நிதிஷ்குமார் அப்போ கூட இருந்தார், 123 சீட்டில் ஜெயிப்பாங்க. என்டிஏ பாஜக தனித்து நின்றே பார்த்தீங்கன்னா 114 சீட்டில் ஜெயிப்பாங்கன்னாங்க. ஆனால் நடந்தது என்னங்க, தேஜஸ்வி நிதிஷ்குமார் காங்கிரஸ் சேர்ந்து 178 சீட்டில் ஜெயிச்சாங்க. பாஜக வெறும் 58 சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிச்சு. அப்போது கிட்டத்தட்ட 55 சீட்டு இவங்க குறைச்சி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுதா? அப்போ இந்த 6 நிறுவனங்களில் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் சரியாக கணிச்சு சொன்னாங்க 170 சீட்டு ஜெயிப்பாங்க தேஜஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் நிதிஷ்குமார் அணி மாறினாரு, அதெல்லாம் வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த 2 தேர்தல், பீகார் தேர்தல்லையுமே இவங்க சொன்ன கருத்து கணிப்பு படி ரிசல்ட் என்பது வரவே இல்லை. ஆட்சி அமைப்பதாக சொன்னவங்க ஆட்சி அமைக்கல, ரிசல்ட்டில் எண்ணிக்கையுமே 50 சீட்டு கிட்ட குறைச்சி இவங்க சொல்லியிருப்பது இப்போ இதில் நிரூபணம் ஆயிடுச்சா? இப்போ இந்த 2025 பீகார் தேர்தலில் இவங்க சொன்ன கருத்து கணிப்பு நடக்குமா நடக்காதா அப்படின்றத இதுலேருந்தே நம்மளால் பார்க்க முடியுதா? அப்போ கருத்து கணிப்பு என்பது பணம் கொடுத்து வெளியிடப்படுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? இதனால தான் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் அத்தனையுமே இந்த எக்ஸிட் போல வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லா நாடுகளுமே, மேலை நாடுகள்லேருந்து வளராத நாடுகள் வரைக்குமே எக்ஸிட் போல தடை பண்ணி வச்சிருக்க காரணமே இது போன்ற போலிகளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றக்காண்டி தான். ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய வேளையில் இந்த கோடி மீடியாக்கள் செயல்படுவதை போல அந்த நாட்டு மீடியாக்கள் மாறிவிடக்கூடாது என்பதற்காக தான் இதெல்லாம் அவங்க தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதை எக்ஸிட் போல் கதை, இந்த கருத்து கணிப்பு, இதெல்லாம் எப்படி வருது வரலன்ற அந்த கவலையை தாண்டி, அந்த செய்தியை தாண்டி இந்த கருத்து கணிப்பை உண்மையாக்கக்கூடிய வேளையில் ஒன்றிய பாஜக அரசும் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரியான செயல்கள் ஈடுபடுறாங்கன்றதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கு. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்குங்க, ஒரு தேர்தல் நடந்துச்சுன்னா மறுநாளே என்ன சொல்லணும், இவ்வளவு வாக்கு இந்த தொகுதியில் வந்திருக்கு, இவ்வளவு வாக்கு சதவீதம் வந்திருக்கு, ஆண்கள் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, பெண்கள் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, இப்போ தொகுதி வாரியாக எண்ணிக்கை இந்தாங்க கொடுக்கணுமா இல்லையாங்க. பேலட் பேப்பரில் தேர்தல் நடந்த போது கூட கொடுக்கலாட்டி சரி அது எண்ணுறதுக்கு லேட் ஆகுங்க, அப்ராக்சிமேஷனாக சொல்ல முடியும்னு சொல்லலாம். அப்போ கூட வெளியிட்டுக்கிட்டு இருந்த தேர்தல் ஆணையம் இவிஎம் வந்த பிறகு ஒரு பட்டன் அமுக்குனாவே எல்லாமே வந்துடும். ஆனால் அதை வெளியிடவே மாட்டுறாங்க. இதுவாள் வரைக்கும் முதற்கட்ட தேர்தல் எப்போ 6ஆம் தேதி நடந்துச்சு, நவம்பர் 6ஆம் தேதி. இன்னைக்கு தேதி என்ன? இப்போ இவ்வளவு நாள் ஆகியுமே முதற்கட்ட தேர்தலுக்கு கூட தொகுதி வாரியாக எவ்வளவு ஓட்டு பதிவானதுன்ற எண்ணிக்கை இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிடலை. ஏன் தெரியுமா வெளியிடலை? மோசடி பண்ணுவதற்கு. வெறும் வாக்கு சதவீதத்தை மட்டும் 2024 தேர்தல் எப்படி வெளியிட்டு பல லட்சம் வாக்குகளை பின்னாடி சேர்ந்ததாக சொன்னாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீகாரில் முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிந்த அந்த 5 மணி வரைக்கும் 60.13% சொன்னாங்க. மறுநாள் 64.51ன்றாங்க. எப்பா 4.5% எப்படிப்பா கூடிச்சு ஒரே இரவுல அப்படின்னு சொல்லி கேட்டால் பதில் இல்லை. இன்னைக்கு என்ன தெரியுமா, 65.08. எப்படிங்க ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே போக முடியும்? இப்போ 2வது கட்ட தேர்தலுக்கு இவங்க சொன்ன வாக்கு செய்து 68.76%. இது இன்னும் எவ்வளவு ஆகுன்றது தெரியல. ஏன் இதை கூட்டிக்கிட்டே போறாங்க? அப்படி கூட்டினாதான் பிஜேபியை ஜெயிக்க வைக்க முடியும். தொகுதி வாரியாக ஆண்கள் இவ்வளவு ஓட்டு, பெண்கள் இவ்வளவு ஓட்டு, 3ஆம் பாலினம் இவ்வளவு ஓட்டு அப்படின்னு சொல்லிலாம் காமிச்சிட்டோம் அப்படின்னா ஓட்டை கூட்ட முடியாது. மறைச்சு வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வாக்கு சதவீதத்தை கூட்ட முடியும் என்பதற்காக தான் வாக்கு சதவீதத்தில் கூட இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய மோசடியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ இந்த கருத்து கணிப்பை உண்மையாக்குவதற்கு தேர்தல் ஆணையம் ஒத்து ஊதுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதா? முதல் நாள், தேர்தலுக்கு முதல் நாள் செய்தித்தாளில் பேப்பரில் விளம்பரம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லைங்க, பிஜேபி போட்டுச்சு. தடுத்தாங்களா? இவிஎம் வச்சிருக்க ரூம்ல ஒரு மர்மமான லாரி உள்ள நுழைஞ்சிட்டு போன வீடியோ நம்ம வெளியிட்டோம்ல, தேர்தல் ஆணையத்தில் ஆர்ஜேடி புகாரே கொடுத்தாங்க. நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுக்கவே இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி எந்த இலவச திட்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ரூலே இருக்கு.
நம்ம தமிழ்நாட்டில் அப்படிலாம் ரூலை போட்டு திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுத்து நிப்பாட்டிருக்கிறாங்க. ஆனால் தேர்தலுக்கு முந்தைய நாள் 10,000 ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் பணம் போட்டுறாரு மோடி. இப்படி பணம் போட்ட பிறகு மறுநாள் தான் தேர்தல் ஆணையம் தேர்தலே அறிவிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மோசடி பாருங்க. இது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வராதா? இதை விட கொடுமை என்னன்னா, ஒரு வாக்காளனை அவனுக்கு லஞ்சம் கொடுத்து ஓட்டு போட வைப்பதே தப்பு. அவனுக்கு வாகனம் ரெடி பண்ணி ஓட்டு போடுவதற்கு கூட்டிட்டு வந்து விடுவதுமே லஞ்சத்துல தான் வரும். எங்களுக்கு ஓட்டு போடு, உனக்கு வாகனம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றது, உனக்கு உணவு தரேன், எனக்கு ஓட்டு போட சொல்றதுக்கு லஞ்சம் தானாங்க. அதை பீகாரில் பிஜேபி பண்ணியிருக்கிறாங்க. மாநிலம் விட்டு மாநிலம் பண்ணியிருக்கிறாங்க. நாமெல்லாம் என்ன நினைப்போம், ஒரு போவோம் பூத் ஏஜென்ட்டுகள் உட்காந்துருப்பாங்க, ஏங்க நான் ஓட்டு எனக்கு எங்கெங்கே ஸ்லிப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குவோம். ஏங்க எங்கள் கட்சி சார்பாக ஷேர் ஆட்டோ ரெடி பண்ணியிருக்கோம், அதில் ஏறிக்கோங்க போய் ஓட்டு போட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அவன் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், ஆனாலும் வாகனத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க. இது தப்பு இல்லை. ஆனால் மாநிலம் விட்டு மாநிலம், என் மாநிலத்தில் நீங்கள் இருக்க உன் மாநிலத்தில் போய் எங்களுக்கு ஓட்டு போட்டு வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு டிக்கெட் செலவுல இருந்து உணவு பொட்டலங்கள்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்தா லஞ்சமா இல்லையா? தேர்தல் ஆணையம் தடுக்கணுமா இல்லையா? தடுக்கவே இல்லைங்க. ஹரியானாவிலேருந்து பீகாருக்கு இதற்காகவே 4 ஸ்பெஷல் ட்ரெயின் விடப்பட்டிருக்கு. எங்கெங்கேருந்து பானிபட்லேருந்து 2 ட்ரெயின் வந்து பீகாருக்கு போயிருக்கு, சோனாபேட்லேருந்து 2 ட்ரெயின் வந்து பீகாருக்கு போயிருக்கு. ஹரியானாவில் பானிபட் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சிட்டி, 3-4 லட்சம் பேருக்கும் மேலே அங்கே பிற மாநிலத்தவர்கள் வேலை பார்க்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஊர். பீகாரிகள் மட்டும் அங்கே 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சோனாபேட்டும் அதே மாதிரி தான். இந்த 2 ஊர்லேயும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் பீகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெயினை ரெடி பண்ணி, யார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஸ்பெஷல் ட்ரெயினை ரெடி பண்ணி ட்ரெயின் டிக்கெட்லேருந்து எல்லாத்தையும் பிஜேபியை செலவு பண்ணி வரக்கூடிய அத்தனை பேருக்குமே உங்களுடைய ஓட்டர் ஐடி, உங்களுடைய பேர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய தொகுதி நம்பரு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட்டையும் ஃப்ரீயாக ஃபுட்டையும் கொடுத்து தோளில் வந்து உங்களுக்கு துண்டு பிஜேபி துண்டையும் போட்டு இலவசமாக ஹரியானாவிலேருந்து பீகாருக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க இந்த பிஜேபி. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. தேர்தல் ஆணையம் தடுத்திருக்கணுமா இல்லையா? எப்படி இப்படி ஒரு ஃப்ரீ ட்ரெயினை நீங்க விட முடிச்சு? பாஜகவினரே வாக்கு மூலமா அதை கொடுக்குறாங்க. ஆனா சில பேர் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, இல்லைங்க சத்து பூஜைக்காக நாங்க வந்து ட்ரெயின் விட்டோங்க அப்படின்னு சொல்லி. முடிஞ்சு போன பூஜைக்கு எதுக்குங்க இப்போ ட்ரெயின் விடுறீங்க? அதில் வந்து ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த பேசஞ்சர்ஸே வாக்குமூலமே கொடுக்குறாங்கல்ல. மோடிஜி எங்களுக்கு இலவச டிக்கெட் கொடுக்குறாரு, ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்குறாரு, ஓட்டு போட்டு வர்றதுக்கு மட்டும் நாங்கள் மோடிஜிக்கு தான் ஓட்டு போட போகிறோம்னு சொல்லிட்டு அவனே வாக்குமூலம் கொடுக்குறானே. बिहार जा रहे हैं, कहाँ जा रहे हो भाई साहब? बिहार जा रहे हो? भारतीय जनता पार्टी भेज रही है। टिकट किसने कटवाई है? बीजेपी ने टिकट कटवाई है। सभी की टिकट बीजेपी ने कटवाई है। क्या करने जा रहे हो? वोट डालने जा रहे हो। कहाँ जा रहे हो भाई साहब? बिहार जा रहे हैं। बिहार जा रहे हो? हाँ बिहार जा रहे हैं। बिहार क्यों जा रहे हो? इलेक्शन वोट गिराने के लिए जा रहे हैं। वोट करने किसको वोट करोगे? मोदी जी को। मोदी जी को वोट मोदी जी करोगे? को। भारतीय जनता पार्टी को। भारतीय कभी ऐसा न हो टिकट तो भाजपा ने कटवाई और वोट सैनी जी जिंदाबाद। हाँ जी सैनी जी बोले तो नहीं फिर जाएंगे, कोई दिक्कत नहीं। सैनी जी है मुख्यमंत्री हरियाणा जी। இப்போ தெளிவா இருக்கா இல்லையா? சத்து பூஜைக்கு ட்ரெயின் விடுறீங்க அப்படின்னா எதற்காக அவன்கிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் வாங்குறீங்க? எதற்காக தொகுதி நம்பர் விசாரிக்கிறீங்க? டேபிள் போட்டு நீங்க வாங்கக்கூடிய வீடியோ காட்சி இருக்கே, இதுல வெக்கமே இல்லாம அந்த ட்ரெயின்ல போகக்கூடிய அந்த பேசஞ்சர்ஸை ஃபுல்லா பச்சை கொடியை காட்டி அசைச்சு விடுறாங்க அந்த ஹரியானா பாஜகவுடைய தலைவர்கள். மேயர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் கூட இந்த செயலை செய்வதை நம்மளால பார்க்க முடியுது. எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் பாருங்க. இதுவே தேர்தல் ஆணைய விதிப்படி லஞ்சம் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுதுன்னா இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இவங்க ஹரியானால இருந்து பீகார்ல ஓட்டு போட்டுட்டு திரும்ப இவங்க வருவதற்கும் ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீயா. இப்போ இந்த போய் வர்ற நாள்கள் இருக்குல்ல, எப்படி 4 நாள் ஆகும் ஓட்டு போட்டு வர்றதுக்கு. இந்த 4 நாள்லையுமே இவங்களுடைய சம்பளத்தை வந்து பிடிக்கக்கூடாது. சம்பளம் கரெக்டாக 4 நாள் கொடுத்துடணும். அது போக 4 நாள் லீவு போட்டேன், 5 நாள் கூட இருந்துட்டான்னா கூட அவனுடைய வேலையை இன்னொருத்தல கொடுத்துடக்கூடாது. அவனுடைய வேலைக்கு உறுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹரியானாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை ஹரியானா மாநில பிஜேபியினர் மிரட்டி இருக்கிறாங்க. அப்படியே ஆதாரப்பூர்வமாக வந்திருக்கு. எல்லாமே செய்திகளில் வெளியாக இருப்பதை பார்க்க முடியுது. ஹரியானாவில் இந்த நிலைமை அப்படின்னா பிற மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில் இப்படி என்னென்ன மாநிலங்களை எல்லாம் ஸ்பெஷல் ட்ரெயின் பீகாருக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. என்னென்ன மாநிலங்கள்லாம் இது மாதிரி உணவு பொட்டலங்களையும் ஃப்ரீ டிக்கெட்டையும் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அவங்க அனுப்பியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு மோசடியை இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துருக்கு பாருங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க? இது போன்ற கருத்து கணிப்புகளை உண்மையாக்குவதற்கு தான். அமித்ஷா பாருங்க 160 தொகுதியில் நான் வெற்றி பெறுவோன்றாரு.
தேர்தலில் வெற்றி பெறுவோம், நாங்கள் பெரும்பான்மை பெறுவோம், 200க்கு 200 சீட்டு வெல்வோம், இப்படி சொல்லலாங்க. 160ன்ற எண்ணிக்கை எப்படி வருது? 160, 140லேருந்து 160ன்ற கருத்து கணிப்பை இவங்க எப்படி வெளியிடுறாங்க? எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்குது. அப்போ நான் இங்கே தேஜஸ்வி யாதவ்லேருந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்ற கருத்து கணிப்புகள் உண்மையாகவும் ஆகலாம், பொய்யாகவும் ஆகலாம். ஆனால் இதை நம்பி நம்ம தோற்று போயிடுவோமே, நாம் எதுக்கு ஸ்ட்ராங் ரூம் இவிஎம் ரூம் முன்னாடி இருக்கணும், நாமளே தோற்று போயிடும், வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையை உங்களுக்கு உருவாக்குறாங்க. அந்த மனநிலையை உருவாக்கி நீங்கள் துடிப்போடு இவிஎம்ஐ பாதுகாக்கக்கூடிய வேலையிலிருந்து உங்களை கழட்டி விட பார்க்குறாங்க. அதை மட்டும் ஒருபோதும் செஞ்சிடாதீங்க. தயவு செய்து இவிஎம் ரூமை தீவிரமாக கண்காணிங்க. ஓட்டு எண்ணும் வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும் அங்கே இருந்தால் மட்டும்தான் இவங்க பண்ணுற மோசடி என்னன்றதாவது நம்மளுக்கு தெரிய வரும். ரிசல்ட்டை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லைங்க. தேஜஸ்வி ஜெயிச்சா மகிழ்ச்சி, தோற்றா பாதிப்பு பீகார் மக்களுக்கு தான், நம்ம அதை மாதிரி நகர்ந்து போயிடலாம். ஆனால் இவங்க செய்யக்கூடிய மோசடியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இறுதி வரைக்கும் விழிப்போடு இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்போதான் பிற மாநிலங்களில் அது நடக்காத மாதிரி அந்த மாநில கட்சிகள் செயல்பட முடியும் அப்படின்றதான் நான் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. வாக்கு சதவீதத்தை மாற்றி மாற்றி வெளியிடுவது, எவ்வளோ தொகுதிகளை எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்கன்ற டீட்டெயிலை இதுவரைக்கும் வெளியிடாமல் இருப்பது, லஞ்சங்களை கொடுக்கதை தடுக்காமல் விட்டது, ட்ரெயினே ஃப்ரீயாக ரயில்வேவே விட்டது, எவ்வளோ பெரிய மோசடிகளோடு இந்த தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னா, இதை தாண்டி எஸ்ஐஆர் அப்படின்ற ஓட்டு திருட்டை லீகலாக மாற்றக்கூடிய ஒரு வாக்காளர் பட்டியலை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டோடு இந்த தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த தேர்தலில் எப்படிப்பட்ட ஒரு மோசடியை தேர்தல் ஆணையம் பிஜேபியும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இதை விட பெரிய சாட்சி ஒன்றும் தேவையில்லை. நன்றி.